என்ற கனிமத்தை எடுப்பதற்காக அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி இயற்கை வளம் நிறைந்த பகுதி, பல்வேறு அரிய உயிரினங்கள் வாழ்கின்ற பகுதி. குறிப்பாக வெள்ளை வல்லாறு, செம்மார்பு வல்லாறு, இன்னும் சிறந்த கழுகு, தேவாங்கு போன்ற அழுங்கு மலைப்பாம்பு போன்ற அரிய உயிரினங்கள் வாழ்கின்ற பகுதியாகும். இந்த பகுதியில் 7 சிறு குன்றுகள், மலைக்குன்றுகள், 72 ஏரிகள், இன்னும் 200 வகையான இயற்கை நீரூற்று சுனைகள் இருக்கின்றன. அதே போன்று இங்கே வரலாற்று சிறப்புமிக்க தொல்லியல் சின்னங்களான பிரமி தமிழ் எழுத்து கல்வெட்டுக்கள், குடவரை கோயில்கள், சமணர் படுக்கைகள் போன்றவை இருக்கின்ற பகுதியாகும். இது மிகவும் செழிப்பு நிறைந்த பகுதி, வேளாண்மையை தொழிலாக கொண்டிருக்கின்ற பகுதி. இங்கே கிடைக்கின்ற நீரை பயன்படுத்தி இப்பகுதியில் உள்ள விவசாய மக்கள் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பகுதியில் சுரங்கம் அமைத்தால் மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும். அரிய வகை உயிரினங்கள் அழிக்கப்பட்டுவிடும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட்டில் ஏற்பட்ட கதி இங்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதில் சுரங்கம் அமைப்பதை, மத்திய ஒன்றிய அரசு சுரங்கம் அமைப்பதை அங்குள்ள மக்கள் கடுமையாக எதிர்க்கின்றார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அந்த சுரங்கம் அமைக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆதரித்து வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் கே. மாரிமுத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற 10க்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த சுரங்க அனுமதி ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். ஒன்றிய அரசினுடைய இந்த நடவடிக்கையை முன்கூட்டியே அறிந்த நம்முடைய தமிழ்நாடு அரசு அக்டோபர் 3ஆம் தேதி அந்த ஒன்றிய அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் தமிழ்நாடு அரசினுடைய அந்த கோரிக்கையையும் முற்றிலுமாக ஒன்றிய அரசு நிராகரித்துவிட்டு நவம்பர் 2ஆம் தேதி நிராகரித்துவிட்டு நவம்பர் 7ஆம் தேதி அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இப்படி வழங்கியிருக்கிற இந்த அனுமதியினால் மிகப்பெரிய அளவில் அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பகுதியில் இருப்பவர்கள் அனைத்தும் அது வெறும் நிலப்பரப்பல்ல, அது பள்ளியூர் பெருக்கம் அடர்ந்திருக்கிற ஒரு பாரம்பரிய பொக்கிஷம் என்பதனை ஒன்றிய அரசு நன்கு உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இருந்துதான் உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சியினுடைய அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த சுரங்க திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானங்களையும் போட்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த உறுதிமொழியின்படி இந்த திட்டத்தை உடனடியாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்று இந்த பேரவையில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.